ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது போக நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் மறக்காமல் நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் அது போக 4th செமஸ்டருக்குரிய எக்ஸாம் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். இன்றைக்கி கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து கொஸ்டின் மீடியம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கஷ்டமாக இருந்துச்சு, ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் ஈஸியாகவும் மீடியமாக வந்திருக்கு. அரியர் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாகவும் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஸோ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் டேப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள இப்போ ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு கொஸ்டின் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ போன டைம் எக்ஸாம் கொஸ்டின் கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு நெகட்டிவ் தான் வைக்காங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும், கொஸ்டின் ஈஸி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும் அப்படின்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை வச்சு கூட நிறைய மார்க்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேப்பரை நீட்னஸாக கொடுக்க பாருங்கள். பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள். பேஜஸை வந்து கரெக்டாக வந்து நிறையா கொண்டு போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி கரெக்டான கண்டென்ட் கொடுக்க பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்டார் போட்டு எழுதிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு பேஜஸ் நிறையா போகும். பேராகிராஃப்னா கொஞ்சம் நிறைய நெருக்கி எழுதுறப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறப்போ உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் அது போக கால் டிக்கெட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அனெக்ஸரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் இப்போ பண்ணல இருந்தாலும் வந்து இனிமேலும் பண்ணாதீங்க. கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஒரு கொஸ்டின் எழுதிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஃப்ரண்ட்டில் டிக் பண்ண பாருங்கள். ஸோ அதேமாதிரி பேஜ் நம்பரை கரெக்டாக வந்து லாஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணி போட பாருங்கள். எம்டி பேஜஸ் ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ அந்த கொஸ்டினை ஸ்ட்ரைக் பண்ணாமல் எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு 2 லைன் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 2 லைனை ஸ்ட்ரைக் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக எழுத பாருங்கள். சப்போஸ் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஆன்சர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டினில் தப்பு இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஏதாச்சும் கொஸ்டின் தப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போகிறவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேப்பரை பார்க்குறப்ப ஒரு டாப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ண போகிறவங்க நீங்கள் ஒரு டாப்பர் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கண்டென்ட்டையும் கரெக்டாக கொடுங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குன்னு சொன்னீங்க. இப்போவே வந்து ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு இந்த டைம்குள்ளே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறாங்க அப்படின்னா தப்பாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து செஞ்சு வச்சுருங்க. பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க, இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், பாதியோட நிப்பாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடுவோம். ஸோ அந்த கேப் விட்றீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கடைசியாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அல்கோரித்தம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த அல்கோரித்தம் கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதே வந்து கரெக்டாக சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், இல்லை சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க படிக்கல, நம்மளும் வந்து படிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்காமல் இருந்துறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை மறக்காமல் கேட்டு பாருங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் 2 பேருமே காமனாக படிச்சிருக்க டாபிக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க படிச்சிருக்க கொஸ்டின் நீங்கள் படிக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம இந்த கொஸ்டின் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக தான் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.